அது மட்டும் இல்லை, படத்தில் 2 சீனில் புடவை கட்டிட்டு தான் ஹீரோ வந்து சண்டை போடுறாரு. புடவை கட்டிட்டு பண்ணுறாரு. ஒரு ஆம்பளை புடவை கட்டுற மாதிரி காட்சிகளை எப்படி காப்பாங்கன்னா காமெடி காட்சியாக காப்பாங்க. ஒரு பொம்பளை வேடம் போடுறான்னா அவன் வந்து ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறது நகைப்புக்குரியது, கேவலமானது, கிண்டலுக்கானது அப்படிதான் தமிழ் சினிமா பார்க்கும். இல்லைன்னா திருநங்கை கதாபாத்திரம் வந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை வந்து பெண் வேடம் விட்டு ஒரு சேலை கட்டி காப்பாங்க. இப்போ சரத்குமார் வந்து பெண் வேடம் விட்டார், திருநங்கையாக நடிச்சிருந்தாரு. திருநங்கைகளை வந்து மரியாதையாக நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை அது. அந்த படம் அது நல்ல விஷயம் தான். சரத்குமார் அதை திருநங்கை கதாபாத்திரத்தில் நல்லாவே நடிச்சிருந்தார். இந்த படத்தில் புஷ்பா திருநங்கை கிடையாது. அவர் வந்து பெண் வேடம் விட்டது திருநங்கைக்காக கிடையாது, ஆம்பளை தான். அவர் ஆணாகவே இருந்தாலுமே சேலை கட்டுறாரு. சேலை கட்டுறத பெருமையாகவும் அது ஒரு புனிதமாகவும் பார்த்து கடவுளோட நெருக்கமாக காமிக்கிறார். அந்த புடவை கட்டிட்டு தான் அவர் அடிக்கிறார். கிளைமேக்ஸ் காட்சி அவரை புடவை கட்டிட்டு அடிக்க விடுறாரு. இதுவே ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஸோ படத்தில் வந்து புடவை கட்டிய புஷ்பா, ஆனால் பாடையில் ஏறிய ஹீரோயிசம்.